சரி, அடிக்கிற வெயில்ல வந்து எங்க போலாம்? இப்ப என்ன பிளான்? என்ன மச்சான் பிளானு? நான் சொன்னா எங்கனா போலாம்? உன்னோட பழமொழியில அது ஒண்ணு சொல்லி விட. சரி சொல்லிட்டா? சொல்லிடு. பட்ட வெயிலிலே பட்ட மாலையிலே பட்ட பகலிலே பகலிலே இல்ல, இது டைம் தானே? 3 மணி ஆகுது. நடுவுல தான் என்ன மாலை சொல்லிட்டா? மாலையும் இல்ல மதியம். மாலை பட்ட மாலையிலே பட்ட வெயில்னே சொல்றேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். பட்ட மாலையிலே பங்குனி வெயிலிலே கல்லு குடிக்க போறோம் அப்படின்ட்டா? உன்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அந்த மாதிரி இது வருத்தப்படாத வாலி பார்த்து சிரிக்க நிலா வேணாம். அங்க எதுனா நம்ம அது வந்து படத்துல வர போறோம். குடிச்சா இனிக்கும் கல்லு அப்படின்ற ஒரு வழியா போலாமா? ஆக்ஷன். One more. Roll camera. Sound. Action. வராது. நம்ம போட்டா வீட்டுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் குடிக்கிற மாதிரி தான் காட்டுறேன். போய் என்ன மச்சான், என்ன பிளான்? ஆனா எங்கன்னா போலாம்? என்னன்னா நீ சொன்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க. மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஒரு கவிதை சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லு. எட்டு விடுமாச்சு. பட்ட மாலையிலே பங்குனி வெயிலினிலே குடிச்சா இனிக்கும் கல்லு. அததான் நாங்க இப்ப போறோம். அற்புதமா இருக்கு அந்த கவிதை. ஒண்ணு இல்ல, இத பக்கத்துலயே மரம், அதை பார்த்ததும் வருது. சரி, அந்த ஏரியா எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லு. அது வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்கோட்டைக்கு போற வழியில ரைட் சைட்ல போனோம்னா ஜெடேரி, எல்லாம் டிபி கோட்டை ஃபால்ஸ்னு சென்னையில இருந்து எல்லாமே அந்த விளாக் போட்டுட்டாங்க. எல்லாம் ஃபால்ஸுக்கு போவாங்க. நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டா கல்லுக்கு போறோம். டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்டா அது நாங்க போற ரூட் எல்லாமே காட்டுறோம் உங்களுக்கு. சரி, போலாமா? போலாம். கிளம்பிட்டோம். திருடிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம்? டேய் மேப், இங்க வா. கேளுங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? குளம், கல்லு கடை. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தண்ணி கடை. இப்ப எங்க போறோம்? குளம். குளத்தாண்ட போலாம் வாங்க. இப்போ நம்ம குளத்துக்கு வந்துட்டோம். நான் தான் மேப். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி கடிக்கு போனோம். இப்போ குளங்கிட்ட வந்துட்டோம். வாங்க போலாம். கடைசியில ராஜராஜ சோழ வாழ்ந்த குகை கிட்ட வந்துட்டோம். இது பாருங்க. இங்க இருந்து நம்ம என்ன அது என்ன குகைன்னே தெரியல. குகையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்ததாக நம்ம கல்லு கடிக்கு போலாம் வாங்க. கூட்டுன்னு வந்திருக்கிறேன்.
ஆக மொத்தத்துல இப்ப நம்ம கடைசியாக கல்லுக்கடிக்கு வந்துட்டோம். எங்க இருக்குது? இதோ அங்க. பாத்தீங்களா, கல்லு குடிக்கிறது ஒன்றும் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை. இதுல எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து நாங்கள் குடிக்கிறது வந்து ஆந்திராவில், தமிழ்நாட்டில் இல்லை. உடனே தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்குது, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் குடிக்கிறது வந்து ஆந்திராவில் வந்து இதெல்லாம் வந்து லீகல் தான். இதில் எவ்வளவோ மெடிசன் இருக்குது, குடிச்ச உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த எங்கள் ஆந்திரா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளரில் கொடுப்பாங்க. என்ன மச்சி? ஆக மொத்தத்துல ஆமா, வீட்டுக்கு மரம் இருக்கும். மரத்துலேருந்து அவங்க இறக்கின்னு போகும்போது வீட்டுக்கு ஒரு சொம்பு கொடுத்துருவாங்க. அதை வந்து குழந்தைங்க, பாட்டிங்க, அத்தை, சித்தி எல்லாமே ஷேர் பண்ணி அவ்வளோ அதிகமாகலாம் குடிக்க மாட்டாங்க, சின்ன சின்ன டம்ளர் குடிப்பாங்க. குடித்தா நல்லது உடம்புக்கு. அதனால தான் நாங்கள் வந்து இதை விளாக எடுக்கிறோம். நாங்கள் யாரும் குடிக்க உங்களுக்கு அதை காமிச்சிட்டு போயிடலாம் தான் வந்திருக்கிறோம். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லல, எங்க அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லிக்கிறாரு. பனைமரம் தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா, அது வாழ முடியாது புல்லா இங்க பாரு. நீ மதுரை குடியில பனைமரம் தென்னை மரம் குடி, நீ எவ்வளவு பெரிய பொண்ணு குடியாரு மிடா குடியாரு 2 டிப்பர் குடி. அதனால நம்ம வரலாம் கல்லு கடை திறக்கலாம். பனம்பா தென்னம்பா மூலிகை சாறு இதை மூடும். அப்பா அண்ணா ஒரு வழியா வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கூட்டுக்கு நம்பிய பொருள் எங்க? தோ இங்க தோ வந்துச்சு. போடா அண்ணா. நான் குடிக்க மாட்டேன், இவங்க தான் குடிப்பாங்க. நானும் குடிக்க மாட்டேன், இவங்க தான் குடிக்க. நானும் குடிக்க மாட்டேன், இவங்க தான் குடிக்க போறாங்க. நானும் குடிக்க போதில்ல, கேமராமேன் தான் குடிக்க. எதுக்குடா வாங்குனீங்க? மீண்டும் பயங்கரமாக அட்வென்ச்சராக இன்னும் தொடரும். This is called கல்லு. அதனால எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா ரேப் பண்ண போனது காரணம் இதுதான். இதுதான் இல்ல, இதேதான். இல்ல அது தென்னங்கல்லு, ஈச்சங்கல்லு. காய்ஸ் அவ்வளோ பொண்ணாவே கிட்ட சரி. Cheers! Happy New Year, Happy Independence Day, Happy Deepavali, Happy Jananayagam. புரியலாமா?